வணக்கம் பொடிதேறு பயணிகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டே 2 சரிங்களா? டே 2ல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டாபிக்ஸ்லாம் படிக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 3 கேள்வி வரும். ரொம்ப முக்கியமான பார்ட் ஓகேங்களா? எப்படி நான் அறநூல்களுக்கு 2லேருந்து 3 கேள்வி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேனோ அதே மாதிரி இந்த இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் கொஷின் வரலாம், இன்டைரக்ட் கொஷின் வரலாம். இப்போ நம்ம அந்தளவுக்கு கொஷின் எஃபெக்டிவாக கொடுத்துருக்கோம் சரிங்களா? அதில் வந்து நம்ம கொஷின் டிஸ்கஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து கொஷின் எந்த மாதிரி கேட்குறாங்க, எப்படி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் ப்ளஸ் வீடியோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வச்சுருக்கோம். அதை வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துருப்பீங்க கிளாஸ் ஆல்ரெடி ப்ளூ பிரிண்ட்டில். பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. கொஷின் வந்து மஸ்ட்டு அடித்து பார்த்துருங்க ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவநேய பாவனார் இதில் வந்து தலைப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் ஓவே சாமிநாதர், அதுக்கப்புறம் தேவநேய பாவனார், பாவலர் பெருஞ்சித்திரனார், ஜி போப், வீரமாமுனிவர் இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப தமிழுக்கு முக்கியமானவங்க சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவநேய பாவனாரும் பாவலர் பெருஞ்சித்தினார் ஒரு பேர் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஜி போப், வீரமாமுனிவர் வந்து அயல்நாட்டை சேர்ந்தவங்கள நம்ம நாட்டுக்கு வந்து பணியாற்றினவங்களாம் ரொம்ப முக்கியமானவங்க தமிழுக்காண்டி. ஊவே சாமிநாதருங்கிறது உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும். அவங்க வந்து இல்லைன்னா இந்த தமிழ்ங்கிற ஒரு அச்சு பதிப்பே இருக்காது ஓகேங்களா? அதனால் ஊவே சாமிநாதருங்கிறவங்க ரெகுலராக ஒரு கொஷின் கேட்டுகிட்டே வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் 114 கொஷின்ஸ் இருக்குது இந்த வீடியோவில். தேவநேய பவனார், பெருஞ்சித்தினார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 42 கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அப்புறம் வீரமாமுனிவர், ஜி போப்னா 45 கொஷின் பார்க்க போகிறோம். ஊவேஸால் ஒரு 27 கொஷின்ஸ் சரிங்களா? இதுக்குள்ளேயே தான் ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வந்து இந்த வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லேயும் வந்து கேட்பாங்க ஓகேங்களா? எக்ஸாக்டாக டேரக்ட் கொஷினே இந்த வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு வரலாம் ஓகேங்களா? அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக லாஸ்ட் வரையும் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் ப்ளஸ் வீடியோ கிளாஸ் இருக்குது. அதையுமே மறக்காமல் கரெக்டாக அடித்து பார்த்துருங்க ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கிளாஸ்க்குள்ளே வந்து போகலாம். அதுக்கு முன்னாடி நேற்று வந்து டெஸ்ட்டு வந்து எழுதாதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டு வந்து அடித்து பார்த்துருங்க ஓகேங்களா? ஏன்னா அது அறநூல்கள் 2லேருந்து 3 கொஷின் வரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அப்போ அதையுமே நீங்கள் பார்த்துருக்கணும் ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது டே 2ல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேவநேய பாவனாரும் பாவலர் பெருஞ்சித்தினாரும் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். அதாவது வந்து பார்த்திங்கன்னா தேவநாய பாவனாரை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சொல்வளத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்தை வந்து வகிப்பாங்க சரிங்களா? ஸோ அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா உலக தமிழ் கழகத்தை நிறுவியிருக்காங்க, தலைவராக அதில் இருந்திருக்காங்க சரிங்களா? அதுக்கப்புறம் இவங்களோட உரை வந்து பார்த்திங்கன்னா மாந்தன் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்ற மாதிரி மதுரையில் சொற்பொழிவு ஆற்றியிருப்பாங்க ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 2025 குரூப் 4லேயும் அதே கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் நடந்த எக்ஸாம்ஸ் தான் இதை நான் வச்சுருக்கேன் சரிங்களா? சிலபஸ் மாற்றுறதுக்கப்புறம் 7 எக்ஸாம்ஸ் நடந்துருந்துச்சு. அந்த கொஷின்ஸு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம வந்து கொஷினே வந்து அவங்க வந்து சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் எடுக்க வச்சு தான் ப்ரீவியஸ் இயர் வந்து ரொம்ப எந்த ஆங்கிளில் கேட்கலான்னு பார்ப்பாங்க. அதனால் இதில் ரொம்ப அப்டேட்டட் கொஷின்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். செகண்ட் கொஷினும் அதே தான். அதே இதை டிஎன்பிசியில் 7/3/2026 அதே கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க தேவநேய பாவனார்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா பல்வேறு சிறப்பியல்புகளை கொண்டு அனைத்து வளமும் வந்துட்டாலே மேக்ஸிமம் சொல்வளம், இந்த வளம் அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிலே இருக்குது சரிங்களா? அது வந்து இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா புக்கில் தமிழ் சொல்வளம் 10th புக்கில் அந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் இருக்கும் சரிங்களா? அதுதான் தேவநேய பாவனாரை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 4th ஒன் பார்த்திங்கன்னா துரை மாணிக்கம் என்ற இயற்பெயர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதை வந்து இப்படியும் கேட்கலாம். இது இல்லை அப்படின்னா துரை மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார்? இந்த மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல 2 பேட்டர்னில் கொஷின் கேட்கலாம் சரிங்களா? துரை மாணிக்கம்ங்கிறது அவரோட இயற்பெயர். அதே இதை வந்து எப்படி கேட்கலாம்? பாவலர் பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்ன அப்படின்ற மாதிரி கூட கொஷின் கேட்கலாம் ஓகேங்களா? 2 பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே கேட்டாலும் ஆன்சர் தெரியணும். அடுத்து 5th ஒன் பாருங்கள். தமிழ் சொல்ல ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். அதாவது சொல்லாராய்ச்சி, சொல்வளம் இது என்ன வந்தாலுமே தேவநேய பாவனார் தான். அதுக்கப்புறம் எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? தமிழை வந்து ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர், அதுவுமே தேவநேய பாவனார் தான். கிட்டத்தட்ட இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 43 நூல்கள் வந்து இவரோட படைப்புகள் இருக்கும். 200க்கு மேற்பட்ட கவிதைகள் இருக்கும் சரிங்களா? அதெல்லாம் கேட்கலாம். 200க்கு மேற்பட்ட கட்டுரைகள். எத்தனை கட்டுரைகள்னால் 200க்கு மேற்பட்ட கட்டுரைகள். இவரோட சிறப்பு பெயர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 174 சிறப்பு
பெயர்கள் இருக்குது புக்கில். ஆனால் எல்லாமே கொடுத்துருக்க மாட்டாங்க. இவரை எப்படிலாம் சொல்லுவாங்கன்னா இலக்கண செம்மல், இலக்கிய பெட்டகம், சரிங்களா, இந்த மாதிரி நிறைய சிறப்பு பெயர்களுக்கு வந்து இவரெல்லாம் இருக்குது. புக்கில் கொடுத்துருக்கிறது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானது. ஓகேங்களா. அப்புறம் தமிழ் மானம் காத்தவர் அப்படின்ற மாதிரி இவரை சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் கொஷின் வந்து வரலாம். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கனிச்சாறு. இது வந்து கனிச்சாறுங்கிறது உங்களுக்கே தெரியும். இது நம்ம தமிழ் கும்மி பெருஞ்சித்திரனார் வந்து எழுதியிருப்பார். அதில் வந்து கனிச்சாறில் எத்தனை தொகுதி இருக்கும்னா 8 தொகுதி இருக்கும். சில புக்கில் 3ன்னு கொடுத்துருப்பாங்க, அது கரெக்ஷன், சரிங்களா, தப்பானது. 8 தான் கரெக்டானது. கனிச்சாறுனா 8 தொகுதியை கொண்ட நூல் தான் அந்த கனிச்சாறு, சரிங்களா. அது வந்து ஒரு கவிதை நூல். அது வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட நூல். ஓகேங்களா. 8 தொகுதியை கொண்ட நூல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சித்திரனாரால் நடத்தப்படாத இதழ் அப்படின்னு கேட்டால் தேசபக்தன். தேசபக்தன் அப்படிங்கிறது யாரோடது? திருவிக்கா. ஓகேங்களா. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். இந்த தென்மொழி, தமிழ் சிட்டு இந்த 2 நூலை வச்சு தான் அவர் என்ன பண்ணுவார், தமிழுக்குன்னு சொல்லிட்டு தனி வந்து தொகுதியை வந்து க்ரியேட் பண்ணுவார். ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தென்மொழி, தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தான் சொன்னேன்ல. அடுத்த கொஸ்டினே அதே தான் கேட்டிருக்காங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் உலகெங்கும் தமிழை வந்து பரப்பியிருக்காரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து மொழி ஞாயிறு. மொழி ஞாயிறுனாலே தேவன்னா ஞாயிறு. ஓகேங்களா. மொழி ஞாயிறு அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடியது. மொழி ஞாயிறுன்னு அழைக்கக்கூடியவங்க யாருன்னா தேவநேய பாவனார். இது இவரோட சிறப்பு பேரில் இலக்கிய பெட்டகம், இலக்கண செம்மல், அதுக்கப்புறம் தனித்தமிழ் ஊற்று அப்படின்லாம் சொல்லி இவரை அழைப்பாங்க. ஓகேங்களா. தமிழ் மானம் காத்தவர், இந்த மாதிரி நிறையா பெயர்கள் வந்து இவருக்கு இருக்குது. சிறப்பு பெயர்கள் எல்லாமே படிச்சுக்கணும். மொத்தம் 174 சிறப்பு பெயர்கள் இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து 10th கொஷின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் பெருஞ்சித்திரனாரின் எந்நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைஞ்சிச்சு அப்படின்னா திருக்குறள் மெய்ப்பொருளுரை. இதுதான் வந்து தமிழுக்கு வந்து என்னவா இருக்குது, ரொம்ப வந்து தமிழுக்கு கருவூலமாக இருந்திருக்கு, சரிங்களா. தமிழுக்கு மரபுரை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இது வரும் தேவநேய பாவனார். அதுவுமே அவரோட நூல் தான். அது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க, புக்கில் இருக்கும் டேட்டா. தமிழுக்கு மரபுரை எழுதினவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் மரபுரைன்னு கேட்டால் தேவநேய பாவனார். திருக்குறள் மெய்ப்புரை அப்படின்னு கேட்டால் பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா. அடுத்து இவரோட முக்கியமான கோட்ஸ் என்னென்னா எனக்கும் வறுமையும் உண்டு, மனைவி மக்கள் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு அப்படின்ற மாதிரி அவர் வேலை பார்த்த இடத்துல வந்து கோச்சிக்கிட்டு வந்திருப்பார். எனக்கு வந்து சுயமரியாதை இருக்குது அப்படின்ற இடத்துல. அதான் 2024 குரூப் 4ல் கோட்ஸ் கேட்டிருக்காங்க பாவனார். ஓகேங்களா. தமிழ் பெருங்காவலர் என சிறப்புரியவர். அதாவது தமிழ் பெருங்காவலர், தமிழ் மானம் காத்தவர், தனித்தமிழ் ஊற்று, இது எல்லாமே இவரோட பேர் தான், தேவநேய பாவனார். ஓகேங்களா. அடுத்து 13 கொஷின் பார்த்தோம்னா துரைமாணிக்கம் என்பது இவரது இயற்பெயராகும். இவர் வந்து எங்கே பிறந்தார்னா சேலமில் சமுத்திரம் அப்படிங்கிற இடத்துல தான், சேலம் மாவட்டத்தில் சமுத்திரம் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வந்து பிறந்திருப்பார். இவரோட இயற்பெயர் துரைமாணிக்கம். ஓகேங்களா. குரூப் 2 கொஷின் தான் இது. குரூப் 2லையும் கேட்டிருக்காங்க, குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர். அதாவது வீருடைனா வீரமாக பாவலா பண்ணிகிட்டே நடந்துட்டு வராரு பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இது வந்து இந்த புக்கில் வந்து இருக்காது. ஆனால் இது வந்து நீங்கள் என்னது செம்மொழி வந்து தமிழ்மொழி இது வந்து வெளி சோர்ஸில் வந்து கேட்டுருக்கலாம். ஏன்னா இது இப்போ கேட்டதில்லை, 2024 19 22 நடந்த குரூப் 4. ஏன் அப்படின்னா இது வந்து சிலபஸுக்கு முன்னாடி அதில் வந்து அப்போ கேட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து புக்கில் உள்ளதான வரி வரியாக படிக்கணும், அதனால் அப்படி போவாங்க. இது வந்து நம்ம இந்த வட்டம் 15 மார்க்குங்கிறது நம்ம அடிக்கடி பார்த்துட்டோம். புக்கில் உள்ள டேட்டா படித்தாலே போதும், வெளி சோர்ஸ் வந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். ஸோ நம்ம புக்கில் உள்ள டேட்டா போதும், எக்ஸ்ட்ராஸ் வந்து இந்த ஒரு தகவல் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து கீழ்கண்டவற்றுள் தேவநேய பாவனாரின் சிறப்புகளில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க. சிறப்புகளில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டால் இலக்கிய செம்மல். அதாவது வந்து சொல்கிறாங்க அதை வந்து இலக்கண செம்மல் தான் சொல்லுவாங்க அவங்கள, சரிங்களா. செந்தமிழ் ஞாயிறு, சரிங்களா. அதுக்கப்புறம் செந்தமிழ் செல்வர், தமிழ் பெருங்காவலர், இலக்கண செம்மல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, இலக்கிய பெட்டகம் தான் சொல்லுவாங்க. அதனால் இது பொருந்தாதது. அதனால் எக்ஸாக்டாக அந்த பேர்லாம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இலக்கிய செம்மல்லாம் சொல்ல மாட்டாங்க. இதில் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அவர் இலக்கணம் தான் செம்மையாக பண்ணுவார், இலக்கியம்லாம் அவருக்கு வராது. இலக்கணம் தான் இலக்கியத்தை செம்மையாக பண்ணுறத விட இலக்கணம் தான் செம்மையாக பண்ணணும், சரிங்களா. அப்போ இலக்கண செம்மல் தான் ஒரு பேர். மன்னிப்புங்கிறது இது வந்து ஒரு ஸ்டோரி இருக்கும், சரிங்களா. அவர் வந்து பார்த்திங்கன்னா
பால்கார மிதிவண்டியில் வந்து தெரியாமல் அவர் வந்து இடிச்சிட்டு போனோடனே மன்னிப்புங்கிற உருது சொல்ல வந்து அவர் கேட்பார். பொறுத்து கொள்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள், மன்னிப்புங்கிறது ஒரு உருது சொல் அப்படின்ற மாதிரி தமிழ் மீது அவ்வளோ பற்றாக இருந்திருக்கார். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளுள் இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து படைப்புகளுள் இல்லாதது எது அப்படின்னு கேட்டால் கள்ளக்குடி மகாகாவியம். சரிங்களா. இது வந்து யாரோடது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கொய்யா கனி, கனிச்சாறு, நூறாசிரியம் இதெல்லாம் பெருஞ்சித்திரனாரோடது. ஓகேங்களா. அது அடுத்து நூறாசிரியம் அப்படிங்கிறது என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் அப்படின்னா கவிஞர் பெருஞ்சித்திரனார். நூறாசிரியம், அழகியல் நூறு, பாவிய கொத்து, கனிச்சாறு, ஐயை இதெல்லாமே என்னது என் சுவை என்பது, மகபுக வஞ்சி இது எல்லாமே எக்ஸாக்டாக பெருஞ்சித்திரனாரோட நூல்கள். அடுத்த கொஷின் பாருங்கள். தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் தேவனைய பாவனார். அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோட்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா. ஆனால் இதுக்கு நம்ம தேவனைய பாவனார் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். சரிங்களா. அடுத்து தேவனைய பாவனார் வந்து சரியானதை மட்டும் கண்டறிங்கன்னு கேட்டிருக்காங்க. தேவனைய பாவனார் வந்து அகர முதலியோட திட்ட இயக்குனராக பணியாற்றியிருக்காரு. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொற்றிருக்காரு. அதுக்கப்புறம் உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்திருக்காரு. அப்புறம் சொற்பிறப்பியல் அகர முதலி இயக்குனராக இருந்திருக்காரு, தலைவராக இருந்திருக்காரு. அனைத்துமே சரிதான் 20 கொஸ்டினில். மொழி ஞாயிறுனா தேவனைய பாவனார். ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து சொற்பொழிவு ஆற்றியிருப்பார். மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் சொல்லிட்டு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. அடுத்து 23வது பாருங்கள். மொழி ஞாயிறு என அழைக்கப்படுவர். ஓகே, கரெக்டு. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார் அப்படின்னா யார்? அவருமே தேவனைய பாவனார். பள்ளி பறவைகள்ங்கிறது யாரோடது அப்படின்னா நம்ம பெருஞ்சித்திரனாரோடது. சரிங்களா. குருவிகளுக்காக இந்த மாதிரிலாம் மணிமொழிகளுக்காக அப்படின்னு ஒரு 3 இதாக குழந்தைகளை பற்றி வந்து நம்ம பெருஞ்சித்திரனார் வந்து பள்ளி பறவைகள் பாட்டு பாடியிருப்பாங்க. ஓகேங்களா. 1, 2 மட்டும்தான் சரி. செந்தமிழ் ஞாயிறு என சிறப்பு பெயர். செந்தமிழ் ஞாயிறு, மொழி ஞாயிறு இது எல்லாமே தேவனைய பாவனார் தான். அடுத்து 25வது கொஸ்டின் பாருங்கள். தமிழ் மொழியை வடமொழி வல்லமையில் இருந்து மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்திருக்கான். அதாவது வடமொழியில் வல்லமையிலிருந்து மீட்பதற்காக தான் இறைவன் படிச்சிருக்கான்னு போட்டோன்னே கால்டுவெல்னு போட்டக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்கே வந்து நம்ம தேவனைய பாவனார் தான் முக்கியம். சரிங்களா. அங்கே கால்டுவெல்ங்கிறவங்க அதுக்கும் ஒரு கோட்ஸ் வரும். ஆனால் இந்த நம்ம புக்கில் சிலபஸில் வந்து தேவனைய பாவனார் தான் இருக்காங்க. அதனால் கரெக்டாக பார்த்து போடணும். தமிழனை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் தேவனைய பாவனார். அடுத்து இது வந்து நம்ம புக்கில் இல்லாத கொஸ்டின் தான். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டு தான் செம்மொழின்னு அடையாளம் கொடுத்தது தான் பாவனாரோட கோட்ஸ். இங்கே வந்துருக்கு பாருங்கள். மொத்தம் நூல்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். புக்கில் இந்த டேட்டா இருக்கும். தேவனைய பாவனார் வந்து மொத்தம் 43 நூல்கள், 200க்கு மேற்பட்ட கட்டுரைகள், 174 சிறப்பு பெயர்கள். இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்கலாம். அடுத்து 16 செவ்வியல் தன்மை. இது வந்து நம்ம புக்கில் இல்லை, நீங்கள் இருந்தாலும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் தேவனைய பாவனார்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. இது வந்து நம்ம திரும்ப கொஷினை கேட்டிருக்காங்க. வேறு கொஷின் இல்லைன்னா இந்த மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த டேட் வந்து கேட்பாங்க. இதே மாதிரி 1981 மதுரையில் வந்து சொற்பொழிவு ஆட்டினார்ல அந்த டேட்டையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. 1981 5/1/1981 ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள். இந்த 2 டேட்டையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கொஷின்ஸ் வந்து நிறையா வந்துகிட்டே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கூட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம். திரும்ப அதே கொஷின்ஸ் தான் ரிப்பீட்டட் ஆகிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேவனைய பாவனார் தமிழன்னைக்கு பெருமை சேர்க்கும் வகையில் இறுதியாக வந்து அவர் மதுரையில் தான் மாந்தன் தோற்றமும் தமிழ் மரபும் அப்படின்ற மாதிரி தமிழில் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் தான் லாஸ்ட்டாக வந்து சொற்பொழிவு ஆற்றியிருப்பார். ஓகேங்களா. தலைப்பு. அடுத்து தமிழை வடமொழியின் வல்லமையிலிருந்து மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான். ஓகே, இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின் தான். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின் தான். ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்தனாரோட இதழ்கள் என்னென்னது? தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். சரிங்களா. இதில் வந்து தென்மொழியும் தமிழ் சிட்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவர் வந்து அந்த 2 இதழ்கள் மூலியமாக தான் எல்லா தமிழையும் உலகமெங்கும் பரப்பிய பாவலர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா.
பாவலேறு என அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார். துரைமாணிக்கம். பாவலேறுங்கிறது எக்ஸாக்டாக சிறப்பு பெயர், ஓகேங்களா. இயற்பெயர் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். சிறப்பு பெயர்னு சொல்கிறது பாவலேறு. இயற்பெயர்னால் வச்சது, இயல்பாக பிறவிலேயே ஒரு பேர் வச்சுருப்பாங்களா, அது பேர் தான் இயற்பெயர். இயற்பெயருக்கும் சிறப்பு பெயருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, சிறப்பு பெயர்னால் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேரை வந்து தனியாக இவங்களை அடையாளம் காட்டுறதுக்கு அவங்களாம் ஒரு ஸ்பெசிஃபிக்காக வைக்கிறது. இயற்பெயர்னால் பிறந்ததுலேருந்தே வச்ச பெயர். இப்போ துரைமாணிக்கம் தான் அவரோட இயற்பெயர், ஓகேங்களா. பாவலேறுங்கிறது சிறப்பு பெயர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாவலேறு பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர். அடுத்த கொஷினே துரைமாணிக்கம் வந்துருச்சு. அவங்களோட பிறந்த மாவட்டம் சேலம் தான். சேலமில் எங்கே அப்படின்னா சமுத்திரத்தில், ஓகேங்களா, சமுத்திரம். அதுக்கப்புறம் 41வது பார்த்தீங்க அப்படின்னா, உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்தனாரின் இதழ்கள். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ். ரிப்பீட்டடாக அதே கொஷின் தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும், ஓகேங்களா. இருந்தாலும் நான் வந்து சொல்லிக்கிறேன். இப்போ 43 கொஷின் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், தேவனைய பாவனார் பெருஞ்சித்தனாரில் 43 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பெருஞ்சித்தனார் வெளியிட்ட இதழ்கள் ஒன்று அப்படின்னா தென்மொழி. அடுத்து வீரமாமுனிவரும் ஜி போப்பும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது. அதில் வந்து நம்ம குறிப்பிட்ட கொஷின் ஒரு 45 கொஷின் இருக்குது, ஓகேங்களா. அதை பார்ப்போம். வீரமாமுனிவர் ஜி போப் வந்து பார்த்திங்கன்னா இந்த வட்டம் வந்து ஜி போப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீரமாமுனிவரோட. ஏன்னா ஜி போப் வந்து தமிழுக்கு அதிக தொன்று செஞ்சுருப்பார் வீரமாமுனிவரோட. வீரமாமுனிவர் இயற்றிய நூல் எதுனா தேம்பாவணி, சரிங்களா. அது வந்து எந்த நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு. அது ஒரு கிறிஸ்தவ கலை களஞ்சியம், ஓகேங்களா. சதுர அகராதினா உங்களுக்கே தெரியும். சதுர அகராதிங்கிறது தமிழில் முதல் அகராதி வந்து சதுர அகராதி தான். சதுர் அப்படின்றதுக்கு 4, சரிங்களா. 4 இதுதான் பொருள், ஓகேங்களா. சதுர்னா தமிழில் என்னது 4ன்னு அர்த்தம், ஓகேங்களா. வீரமாமுனிவர். அடுத்து சதுர அகராதியை வெளியிட்டவர் வந்து ஃபஸ்ட்டு தமிழில் முதல் அகராதியே சதுர அகராதி தான். அதை வெளியிட்டவரே வீரமாமுனிவர் தான். வீரமாமுனிவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இருங்க அடுத்தது சொல்கிறேன். திருக்காவலூர் கலம்பகம் இவரால் எழுதப்படவில்லை. அதாவது ஜி போது சொல்கிறாங்க. திருக்காவலூர் கலம்பகம், இத்திரேந்தியால் அம்மானை, இந்த மாதிரி நிறையா இதெல்லாம் எழுதியிருப்பாங்க. யாருன்னா நம்ம வீரமாமுனிவர். எழுதப்படவில்லைன்னா கொஷின் கேட்டிருக்காங்க, அப்போ ஜி போ. அடுத்து தமிழ் எழுத்துக்களில் ஒரு நல்ல சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். சீர்திருத்தம்னா என்ன சீர்திருத்தம் அப்படின்னு கேட்டால், இந்த யகர ஒகர வடிவம்லாம் இருக்கும்ல, புள்ளி வைக்காத எழுத்துக்கெல்லாம் புள்ளி வைக்கிறது, கீழே வந்து சுழிச்சு விடுறது, இது எல்லாமே வீரமாமுனிவர் தான் கொண்டு வந்தார், ஓகேங்களா. அடுத்து வந்து 6வது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, வீரமாமுனிவர் எழுத்துக்களோட வடிவத்தை எந்த வடிவத்தை, வரி வடிவத்தை தான். இப்போ அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நெடில் எழுத்துக்கள்லாம் முட்டை போட்டு 2 முட்டை போடுவாங்க, கீழே சுழிச்சு விட மாட்டாங்க. அந்த மாதிரி வரி வடிவத்தை தான் சேஞ்ச் பண்ணார் வீரமாமுனிவர், ஓகேங்களா. தேம்பாவணியில் மொத்தம் 36 படலங்கள் இருக்கும், 3615 பாடல்கள் இருக்கும், எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு, சரிங்களா. அடுத்து 8வது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா 5 இலக்கண நூல்னால் தொன்னூல் விளக்கம், சரிங்களா. தொன்னூல் வந்து பொன்னூலாய் காட்சியளிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. 5 இலக்கண நூல் வீரமாமுனிவர் எழுதுனா 5 இலக்கண நூல் வந்து தொன்னூல் விளக்கம். அதுக்கப்புறம் ஹீ இஸ் எ பிரின்ஸ் அமாங் த தமிழ் பொயட்ஸ், அதாவது தமிழ் கவிஞர்களின் இளவரசன் அப்படின்னு சொல்கிறாங்க வீரமாமுனிவரை. யார் சொல்கிறா, திருத்தக்க தேவர்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. திருத்தக்க தேவர் தான் இவங்களை சொல்கிறாங்க. அதே மாதிரி வீரமாமுனிவர் வந்து தமிழ் முனிவர்களுள் ஒருத்தராக காட்சியளிக்கிறாங்க சொன்னவர் யார் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து கீழுள்ள பட்டியலில் பொருந்தாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் இயக்கம் யாரோடது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேதியர் ஒழுக்கம், சதுர அகராதி, தொன்னூல் விளக்கம், சதுர அகராதி, வேதியர் ஒழுக்கம், ஞான கண்ணாடி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட நூல், வீரமாமுனிவரோட நூல். அடுத்து வீரமாமுனிவரால் எழுதாத நூல் எது அப்படின்னா ஆசாரக்கோவை, ஓகேங்களா. அடுத்து 12வது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, தேம்பாவணியில் அறம், பொருள், வீடு மட்டுமே பாடப்பட்டுள்ளன, இன்பம் வந்து இடம்பெறல. ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா, தேம்பாவணியை புறநிலை காப்பியம் என்று தன்னை புறநிலை காப்பியன் அப்படிங்கிற மாதிரி அவரே குறிப்பிட்டிருக்காரு. சீரா புராணத்துலேயுமே 3 காண்டங்களும் 92 படலங்களும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அரபு சொற்கள், அரபு பேர்கள்லாம் இடம்பெறாமல் நற்றமிழால் மட்டும் என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அவர் சீரா புராணம்னாலே அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு முஸ்லீமோட காப்பியம் தான். அது எப்படி அவர் அரபு சொல் எழுதாமல் இருந்திருப்பார். அப்போ வந்து இதில் வந்து எது பொருத்தமற்றதுன்னா 4th தான் வந்து பொருத்தமற்றது, ஆப்ஷன் டி, ஓகேங்களா.
சதுர அகராதியை அகராதியை முதல்ல வெளியிட்டவர் வீரமாமுனிவர். பரமார்த்த குறுகதைங்கிறது ஒரு நகைச்சுவை காப்பியம், சரிங்களா. அதை பார்த்திங்கன்னா எல்லலுக்குரியது. அதனால தான் வீரமாமுனிவரை சிறுகதையின் முன்னோடி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது இந்த கதை நீங்கள் படிக்கிறது கூட இப்போ உங்களால் முடியாது. ஏன்னா படிக்கிறது ரொம்ப புக்கில் ரொம்ப டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கதை ஸ்டோரிஸ் கேளுங்க. 4 முட்டாள்கள் ஒரு சீடர்கள் இருப்பாங்க. அந்த பரமார்த்த குறுகதை அந்த கதை நல்லா காமெடியாக இருக்கும். 4 முட்டாள்கள் ஒரு சீடர், ஓகேங்களா. 4 முட்டாள் ஒரு குரு இருப்பாங்க. அந்த கதை அது நல்லாயிருக்கும், சரிங்களா. ஒரு குரு 4 சீடர், சரிங்களா. அவங்க முட்டாளாக இருப்பாங்க, அதனால் அப்படின்னு சொன்னேன். அந்த கதை நகைச்சுவை காப்பியம் தான். அது ஒரு எல்லல் நகைச்சுவை காப்பியம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வீரமாமுனிவர் எழுதுறது. அது யூடியூப்பில் ஸ்டோரிஸ் இருக்கும், நீங்கள் அதை வேணால் போட்டு பாருங்கள். அது ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கதையை கேளுங்க, அது நல்லாயிருக்கும். அடுத்து 15வது பார்த்திங்கன்னா, வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு சொன்னவங்க பார்த்திங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை. திருத்தக்க தேவர் என்ன சொல்லியிருப்பார்? கவிஞர்களின் இளவரசன் சொல்லியிருப்பார், ஓகேங்களா. கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் தான் தேம்பாவணி. 17ஆம் நூற்றாண்டு, 36 படலம், 3615 பாடல்கள், 3 காண்டங்களை உடையது, ஓகேங்களா. அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் யானை கண்ணாடினாலும் வீரமாமுனிவர் தான். யானை கண்ணாடினா ஞானஸ்தானம். இப்போ கிறிஸ்டின்ஸ்லாம் ஞானஸ்தானம் தானே எடுப்பாங்க, அந்த மாதிரி. தொகுத்த அகராதின்னு வந்துட்டாலே சதுர அகராதி தான். அடுத்து பாருங்கள், தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை இயற்றியவர். தொன்னூல் அப்படின்னாலே வீரமாமுனிவர், 5 இலக்கண நூல். அடுத்து 21வது, வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு சொன்னவர் தான் ராபி சேதுப்பிள்ளை. அப்புறம் பாட்டுடை தலைவன் வளன், சரிங்களா. தேம்பாவணியோட பாட்டுடை தலைவன். இதில் தேம்பாவணியில் 21 கொஷின் இருக்குது. அடுத்து ஜியோ பாருங்க. தமிழ் செய்யுட்களம்பம், அதாவது பார்த்திங்கன்னா தமிழ் செய்யுட்களம்பம்னா என்ன அப்படின்னா அறநூல்கள் எல்லாத்தையுமே தொகுத்து தமிழ் செய்யுட்களம்பம் அப்படின்ற மாதிரி ஜியோ போப்பு என்ன பண்ணியிருப்பார்? ஒரு நூலை தொகுத்திருப்பார். அவர் ஒரு நூலாசிரியராகவும் இருந்திருப்பார். வீரமாமுனிவரும் ஜி போப்பும் நம்ம நாட்டுக்கு வந்தது சமய பணி ஆற்றுறதுக்கு தான். ஆனால் அவங்க தமிழ் இது பற்று இருக்கனால நிறையா நூல்களை இது பண்ணி நிறையா பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் தமிழ் உள்ள நூல்கள் எல்லாமே அவங்க நாட்டுக்கு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி நிறையா தொண்டு பண்ணியிருப்பாங்க தமிழுக்கு, ஓகேங்களா. பற்றின் காரணமாக ஜி போப்புக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நாட்டோட தமிழ்நாட்டோட புறநானூறு தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை வச்சு தான் அவர் அடுத்தடுத்து படிப்பார், ஓகேங்களா. புறநானூறு, தொல்காப்பியம் இந்த மாதிரி நூலை தான் அதிகமாக விரும்பி படிச்சிருப்பார். தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் ஜியு போப். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு அவர் கல்லறையில் எழுத சொல்லியிருக்காரு. அவர் இறந்த போகும்போது உயில் எழுதி வச்சுட்டு சொல்லியிருக்காரு, ஓகேங்களா, ஜியு போப். அதே மாதிரி திருவாசகம், நாலடியார், இது திருவற்பயன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழில் அவர் இருக்கிறத ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார், ஓகேங்களா. ஏன்னா அவங்க நாட்டு மக்களும் இந்த தமிழோட பெருமையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி. அடுத்து 4th ஒன் இஸ் பார்த்திங்கன்னா, ஜி போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். எப்போ அப்படின்னா 1886. கிட்டத்தட்ட 40 வருஷம் படித்து திருக்குறளை 40 வருஷம் படிச்சிருப்பார், ஓகேங்களா. 40 வருஷம் படித்து அதை 1886 என்ன பண்ணியிருப்பார்? வெளியிட்டிருப்பார், மொழிபெயர்த்த ஆங்கிலத்தில். இறந்தும் இரவாத வாழும் தமிழ் மாணவர் அப்படிங்கிற மாதிரி இன்ன வரைக்கும் தமிழ் உள்ளத்தில் இன்னைக்கு நிலச்சி வாழ்கிறாரு ஜி போப். ஜி போப் தொகுத்த நூல், அதான் தொகுத்த நூல்னாலே தமிழ் செய்யுள் கலம்பகம் தான். இது அறநூல்கள் எல்லாத்தையுமே அவர் தொகுத்திருப்பார் மொத்தமாக, சரிங்களா. திருக்குறள், திருவாசகம், நாலடியார், அதுக்கப்புறம் திருவற்பயன் அப்படின்ற மாதிரி ஒரு 4 நூல்களை ஜி போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. தமிழ் செய்யுள் கலம்பகம் இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். எத்தனை ஆண்டு படித்தாங்கன்னா 40 ஆண்டுகள், சரிங்களா. திருக்குறளை 40 வருஷம் படித்து 1886 வெளியிட்டார். அதுக்கப்புறம் ஜி போப் அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா ஐரோப்பியர்கள் வருகை தானே. அவங்களாம் நம்ம நாட்டுக்கு ஃபஸ்ட்டு எப்படி வந்தாங்க அப்படின்னா எந்த இதுவும் கிடையாது. இந்த மாதிரிலாம் இப்போ ட்ரெயின், ஃப்ளைட்டு இதெல்லாம் கிடையாது. அப்போ ஐரோப்பியர்கள் நம்ம நாட்டுக்கு வந்ததே கடல் வழி பயணம் மூலியமாக தான், சரிங்களா. கடல் வழி கப்பல் மூலியமாக தான் வந்தாங்க. கப்பலுமே இப்போ இருக்க எலக்ட்ரானிக் சிஸ்டம் கிடையாது. அந்த மாதிரி பாய்மர கப்பல் தான். அதில் தான் இருந்திருக்காரு. சென்னைக்கு ஃபஸ்ட்டு எங்கே வந்திருப்பாருனா சாந்தோம் அப்படின்ற இடத்துல, சென்னையில் சாந்தோம்ங்கிற இடத்துல தான் ஃபஸ்ட்டு உரையாற்றியிருப்பார், ஓகேங்களா. அதில் 8 திங்கள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஐரோப்பியர்லேருந்து 8 திங்கள் ஆயிடுச்சு. அப்போ வடமொழியும் தமிழும் படிச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா நம்ம நாட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நிறைய சமஸ்கிருதம் தான் மேலோங்கி இருந்துச்சு, சரிங்களா. சமஸ்கிருதம், தமிழ் இது 2 தான் மேலோங்கி இருந்துச்சு. அதனால் அதை இங்கே வந்தால் இதை இப்போ தெரிஞ்சுக்கணும்ல, சொற்பொழிவாட்டுறதுக்கு இந்த நூல் தெரிஞ்சிருக்கும்ல மொழி, அதனால் அவங்க அதை படிச்சிருக்காங்க.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பரிதிமார் கலைஞரின் தனி பாசுறு தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். ஓகே, திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அதே மாதிரி இவரோட பிறந்த ஆண்டு அப்படின்னா 1820 ஏப்ரல் 24. ஓகேங்களா. திருவாசகத்தை ஆங்கிலத்தினாலே ஜி.யு. போப் தான். லத்தீன்னா வீரமாமுனிவர். ஓகேங்களா. லத்தீனில் வந்து மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். ஊவேசாவோட அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊவேசாவோட தமிழ் பணியை இந்த வெளிநாட்டு அறிஞர்கள் பாராட்டிருப்பாங்க. யார் அப்படின்னா ஜி.யு. போப்பும் சூழியல் வில்சோனும். எத்தனை வருஷம் படித்தாங்க? 40 ஆண்டு படித்தாங்க ஜி.யு. போப். தமிழ் மாணவன் சொல்லி தன்னை தானே அறிவிச்சுக்கிட்டாரு ஜி.யு. போப். இது எக்ஸாக்டாக இந்த கொஷின் தான், திரும்ப ரிப்பீட்டட் கொஷின். அறநூல்களில் இருந்தால் சொன்னேன்ல, அறநூல்களில் இருந்து தான் என்ன பண்ணார், எல்லாத்தையும் தொகுத்து எடுத்து நூலாக வந்து வெளியிட்டார். ஓகேங்களா. அடுத்து தன் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னவர் தான் ஜி.யு. போப். சரி, ஓகே. அடுத்து இது ரிப்பீட்டட் கொஷின் தான். தமிழ் மீது வந்து இது ரொம்ப முக்கியம். தமிழ் மீது வந்து அவருக்கு பற்று உண்டாகுவதற்கான காரணமான நூலே வந்து பார்த்திங்கன்னா புறநானூறு தான். அதே மாதிரி அவர் என்ன பண்ணியிருப்பார், அவர் தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம நாட்டுக்கு வந்துட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்துக்கு போயிருப்பார். சரிங்களா. அவர் எட்வர்ட் தீவில் தான் அவர் பிறந்திருப்பார். சரிங்களா. அதில் வந்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூருக்கு வந்து வருவார். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியராக நிறையா வந்து கல்லூரிகள் இதெல்லாம் வந்து பேராசிரியராக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நூலையும் எழுதுவார் நிறையா. எப்படி அப்படின்னா அங்கே வந்து தொல்காப்பியம் நன்னூல்லாம் பெரிய பெரிய இலக்கண நூல்கள் வந்து சின்ன பிள்ளைங்க வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால் ஒரு வினாடி வங்கி ஹேண்ட்புக் மாதிரி ஒன்று கையேடு வந்து ரெடி பண்ணி கொடுப்பாரு. ஜி.யு. போப் வந்து என்ன பண்ணுவார், ஒரு ஹேண்ட்புக்கை வந்து ஒரு சின்ன, அதாவது அவர் ஸ்டைலில் மாணவர்களுக்கு புரிகிற மாதிரி இலக்கண நூல்கள் வந்து பெருசாக இருக்குது, கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்ட்புக் கையேடு ரெடி பண்ணி அதை கொடுத்து அதை வந்து படிக்க சொல்லுவார். ஓகேங்களா. அவர் நூலாசிரியராக அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வயசில் நிறையா சுறுசுறுப்பாகவும் இளமையிலேயே நல்ல ஒரு அறிவாளியாகவும் இருந்திருக்காரு. ஓகே. அடுத்து இதில் 24 கொஷின். ஜி.யு. போப், வீரமாமுனிவர் தனித்தனியாக பார்த்தாச்சு. அடுத்து ஊவே சாமிநாதர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு. இதிலேருந்து ரெகுலராக ஒரு கொஷின் வரும். ஓகேங்களா. எப்பயுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் 7 எக்ஸாம் நடந்திருக்கு. 7 எக்ஸாம்லேயும் ஒரு கொஷின் கேட்டுகிட்டே தான் வந்துகிட்டே இருக்காங்க. அதனால் அது ரொம்ப முக்கியம். ஊவே சாமிநாதர் பர்டிகுலராக 6th புக்கில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். 6th புக்கில் அவருக்கு சாப்டரே இருக்குது. சரியா. இப்போ வந்து கொஷின்ஸ் பார்க்கலாம். ஊவே சாமிநாதர் அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 27 கொஷின்ஸ் இருக்குது. ஓகேங்களா. 27 கொஷினில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 2025 குரூப் 4 ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கேட்டிருக்காங்க. இந்த பேட்டர்னில் தான் இந்த வட்டமும் கேட்பாங்க. 25 கொஷினை வச்சு தான் நம்ம கொஷின் வந்து படிக்கணும். ஏன்னா இதில் வந்து ஸ்டேட்மெண்ட்டு அந்த மாதிரி தான் வந்து சரியான இணை பொருந்தாத இணை அப்படி தான் வந்து இப்போ கொஷினோடவே கேட்குறாங்க. ஊவே சாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா ஊவேசான்னு அழைக்கிறாங்க. ஓகே, கரெக்டு. ஆப்ஷன். அடுத்து காரணம் ஏன்னா அவர் அழிவு நிலையில் இருந்த ஓலைச்சுவடி என்ன பண்ணார், அச்சிட்டு நம்மளுக்கு கண்ட இலக்கியங்களை வந்து கொடுத்தாரு தொகுத்து. ஓகேங்களா. ஓய்வில்லாமல். அதனால் ஆப்ஷன் வந்து பி தான் கரெக்டு. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவுக்கான விலக்கியுள்ளது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றில் விட்டு சென்ற ஓலைச்சுவடிகளை தேடி எடுத்து வந்தவர். என்ன அப்படின்னா ஆற்றில் வந்து எப்போ போடுவாங்க ஓலைச்சுவடியை, ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ஓலைச்சுவடை ஆற்றுல விட்டால் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால் ஆற்றில் வந்து போட்டுருவார் ஒருத்தர், ஒரு வயசானவர். அப்போது அவர் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே அவர் திண்ணையில் படுத்திருந்து அடுத்த நாள் காலையில் அவர் பின்னாடியே போய் ஓலைச்சுவடி எடுத்துகிட்டு வந்துடுவார். ஓகேங்களா. அதுதான் வந்து ஊவேசா. ஊவேசாவோட பிறந்த ஊர் எதுன்னு கேட்டால் உத்தமநாதபுரம். ஓகேங்களா. அடுத்து ஊவே சாமிநாதரோட வாழ்க்கை வரலாற்று நூல். அவர் வந்து வாழ்க்கையில் அவரோட சுயசரிதத்தை எழுதியிருப்பார்ல, என் சரிதம் அப்படிங்கிறதுல ஆனந்த விகடன் அப்படிங்கிற முந்தி தான் ஆனந்த விகடன் தான் ஃபேமஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் எழுதியிருக்காரு என் சரிதம் அப்படிங்கிற தலைப்பில் அவரோட சுயசரிதையை அவரே எழுதியிருக்காரு வாழ்க்கை வரலாற்று நூலை. ஓகேங்களா. அதனால அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நடுவண் அரசு என்ன பண்ணியிருக்காங்க, 2006 இந்த வருஷம் ரொம்ப முக்கியம், அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருப்பாங்க. இப்போ வந்து ஸ்டாம்பில் வந்து அஞ்சல் தலை ஒட்டுறாங்கல்ல நிறைய பேர். அதில் வந்து ஊவேசாவுக்கும் மத்திய அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் வரும். போஸ்ட் ஆஃபீஸு, ரயில்வே இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் வரும். அதனால் மத்திய அரசு தான் அவங்களுக்கு என்ன பண்ணாங்க, அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருக்காங்க.
புலமை பெருங்கடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புலமை பெருங்கடல்னால் இவர் வந்து நிறையா வந்து தமிழ் புலமை பெற்றவர், அதனால் உவேசா. அடுத்து 10 பாட்டு 8 தொகை இந்த 2 தொகுதிகளுமே அச்சிட்டு வெளியிட்டிருக்காங்க. 10 பாட்டு 8 தொகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அச்சிட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார்? உவேசா தான். அடுத்து சூழியல் வின்சோன் வந்து பாராட்டிய தமிழறிஞர். ஜூலியன் வின்சோனும் ஜி போப்பும் உவேசாவை பாராட்டியிருப்பாங்க. ஊவே சாமிநாதர் ஐயரின் ஆசிரியரோட பெயர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்து 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, யார் காப்பார் என்று தமிழன்னை. அதாவது அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாமே வந்து அங்கிட்டு போகுமா ஆற்றுல டக்குன்னு குதிச்சு ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடிங்கிற இடத்துல தான் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆற்றுல தான் என்ன பண்ணுவாங்க போடுவாங்க. ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அப்படிங்கிற கிராமத்தில் ஆற்றுல தான் வந்து ஓலைச்சுவடியை போடுவாங்க. அந்த இடத்துல தான் உவேசா எடுத்துகிட்டு வருவார். ஓகேங்களா? ஓகே, குதிச்சு எடுத்துருவார். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுவர் உவேசா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உவேசா வந்து வேங்கட ரத்தினம். அவருக்கு வச்ச பேர் வந்து வேங்கடரத்தினம். வேங்கட ரத்தினம் அப்படிங்கிறத குறிக்குது. அவங்க அப்பா அம்மா வச்ச பேர். ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா சாமிநாதன் அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் வச்ச பேர் என்னது? சாமிநாதன். குறிஞ்சி பாட்டு வந்து கபிலர். குறிஞ்சி பாட்டை எழுதினவர் வந்து கபிலர் தான். ஆனால் அதை பதிப்பிச்சவர் யார் அப்படின்னு கேட்டால் உவேசா. உவேசா வந்து 3ஆம் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர்னு கேட்டு சொல்லியிருக்காங்க. அது தவறு. 1 மற்றும் 2 தான் சரி. அடுத்து திரும்ப அதே கொஸ்டின் தான். உவேசாவை பாராட்டிய தமிழ் அறிஞர்கள், வெளிநாட்டு அறிஞர்கள் யார் அப்படின்னா ஜி போப், சூழியல் வின்சன். ஆனந்த விகடனில் தான் இவங்களோட வாழ்க்கை வரலாற்று என் சரிதம் அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்கு. ஓகே. அடுத்து மடங்களில் மறைந்து கிடந்த தமிழை வந்து மக்களோட மடியில் வந்து பார்த்திங்கன்னா தவளை செய்தவர் வந்து உவே சாமிநாத ஐயர். ஓகேங்களா? அடுத்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் கிட்ட தமிழ் பயின்றிருப்பார். அவர் வச்ச பேர் தான் சாமிநாதன். என் சரிதம் அப்படிங்கிறது உவேசா. இது வந்து ரிப்பீட்டட் கொஷின் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உவேசாஸுங்கிறது ஷார்ட்டாக வந்து அவர் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டம். சரிங்களா? திருவாரூர் மாவட்டத்தில் உத்தமநாதபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் அவர் பிறந்திருப்பார். வேங்கட சுப்பு. சாமிநாதன்கிறது ஆசிரியர் வச்ச பேர். அப்போ உவேசானா உத்தமநாதபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். வேங்கட சுப்புங்கிறது அவங்க அப்பா பேர். ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உவேசா பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. இவர் வந்து பிள்ளை தமிழ் பாடலை. ஓகேங்களா? உலா வந்து பார்த்திங்கன்னா உலா பாடியிருக்காரு, கோவை பாடியிருக்காரு. பரணி வந்து 2 வரும், கோவைனா 6 வரும், உலானா 9. இந்த நூல்கள்லாம் சைடில் கொடுத்துருப்பாங்க புக்கில், அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. உலா வந்து 9ன்னு வரும், கோவைனா 6. சரிங்களா? கோவைனா கோயம்புத்தூரில் தான் நிறையா ஆறாக தண்ணியாக இருக்கும். பரணினா 2. சரிங்களா? அதுக்கப்புறம் 99 வகையான பூக்கள் பேர் தான் குறிஞ்சி பாட்டு. ஓகேங்களா? அதில் தான் ஒரு 3 பூக்கள் பேர் தெரிலன்னு சொல்லி அவர் விட்டு விடாமல் அப்படியே வந்து கடைசி வரைக்கும் அதை தேடி கண்டுபிடிச்சுவார். நம்மளாக இருந்தால் விட்டுட்டு போயிடுவோம். அப்புறம் 21வது குறிஞ்சி பாட்டு என்னும் நூலின் எத்தனை வகையான பூக்கள் வந்து மொத்தம் குறிஞ்சி பாட்டுனாலே 99 தான். சாமிநாதன் என்று ஆசிரியர் பெயரால் வந்து ஆசிரியர் பெயர் வச்சது உவேசா. ஓகேங்களா? ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் வந்து உவேசா தான். ஓகே. இது ஒரு ரிப்பீட்டட் கொஷின் தான். ஆனந்த விகடன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தாய் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பாலையும் சரி வெள்ளத்தாலையும் சரி பாதிக்கப்பட்டாலும் அவங்களோட ஆபரணங்கள் இருக்குல்ல, அது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னா அது ஆனந்தரங்க நாட்குறிப்பில் உவேசா சொல்லியிருப்பார். இது வந்து புக்கில் இல்லாதது தான், இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா தகவல். அப்புறம் தமிழ் விடு தூது சிற்றிலக்கிய நூல்களுமே இவர் 1930 பதிப்பிச்சிருக்காரு. இந்த புக்கில் இருக்கும். நம்ம வந்து சோசியல் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்களில் நூல்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? மணிமேகலை இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுலேருந்து கேட்கலாம். ஏன்னா உவேசாங்கிறது புக்கிலேருந்து கேட்கலாம், எதுலனாலும் கேட்கலாம். ஸோ அதுவும் படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஐங்குறுநூறு அந்த இயர்ஸ்லாம் வந்து படித்து வச்சுக்கோங்க. அதுவும் பதிப்பித்த நூல் தான். உவே சாமிநாதர் இவர்களின் இயற்பெயர் வேங்கடரத்தினம். புலமை பெருங்கடல் என்று அழைக்கப்படுபவர் உவேசா. இதில் வந்து பார்த்திங்கன்னா உயிர் மீச்சிங்கிறது கட்டுரை, இவரோட கட்டுரை. இந்த பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படின்ற மாதிரி 12th புக்கில் இருக்கும். அது உயிர் மீச்சிங்கிற தலைப்பில் இவர் வெளியிட்டிருப்பார். ஓகேங்களா? அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த வித்யாரம்பம், கல்வி பயிற்சி, எழுத்து பயிற்சி அந்த மாதிரி பாக்ஸ் கண்டென்ட் இருக்கும் 12th புக்கில். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? எழுத்து பயிற்சி, கல்வியோட தொடக்கம், வித்யாரம்பம்னா கல்வியோட தொடக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு 2 கண்டென்ட் இருக்கும். ஒரு 5-6 கண்டென்ட் இருக்கும். அந்த பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் உவேசாக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்படி பொறுத்துக்களை வந்து அந்த மாதிரி கேட்டால் நம்ம என்ன பண்ணுறது? ஸோ அதனால் அப்படி நம்ம பார்த்துக்கணும்.
ஓகேங்களா. இப்போ ஓவராலாக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவனைய பாவனர் பெருஞ்சித்தினாருக்கு 42 கொஸ்டின், அதுக்கப்புறம் வீரமாமுனிவர் ஜி போப்புக்கு 45 கொஸ்டின், ஓவேசாக்கு மட்டும் 27 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஓவராலாக ஒரு 114 கொஸ்டின், கிட்டத்தட்ட ஒரு 120 கொஸ்டின் பார்த்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த 120 கொஸ்டினை தாண்டியா கொஸ்டின் வரப்போகுது. அப்போ டேரக்ட் கொஸ்டினே இதுலேருந்து எடுக்கலாம். ஸோ இந்த ப்ராக்டிஸில் இப்போ நீங்கள் 114 கொஸ்டின் நம்ம டெஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட்டில் 110 மார்க் மினிமம் 110 மார்க்காவது நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். 114க்கு 110 மார்க் எடுக்கணும். அதுக்கு கம்மியாக எடுத்திங்கன்னா இன்னொருக்க படிச்சுட்டு இன்னொருக்க டெஸ்ட்டு போடுங்க. ஓகேங்களா. ஏன்னா டெஸ்ட்டு போகிறதுக்கு டக்கு டக்குன்னு கிளிக் பண்ணுறதுக்கு 100 கொஸ்டின் அடிக்கிறதுக்கு இப்போ நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்னால் உங்களுக்கு டைம் ஆகும். இது ஆன்லைனில் கிளிக் பண்ணுறதுனால ஜஸ்ட்டு வந்து 100 கொஸ்டின் என்னைய கேட்டால் வேகம் அடித்தா 20 நிமிஷம் போதும். 20 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சரிங்களா. 20 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு படிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் படித்தா போதும். தமிழ் 1 மணி நேரம் வந்து இந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு 1 மணி நேரம் படித்தா போதும். ஓகேங்களா. 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. இது ஆல்ரெடி படித்த தலைப்பு தான். இப்போ நம்ம ரிவிஷன் மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் இதை படிச்சிருங்க. ஓகேங்களா. கூடவே வாங்க அரசு வேலையோட போங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டு வீடியோ கிளாஸ் இருக்குது. அதை பார்க்காதவங்க பார்த்து டெஸ்ட் அடித்து பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மார்க்கை சொல்லுங்கள். ஓகேங்களா. கூடவே வாங்க அரசு வேலையோட போங்க. சிறுதுளி தான் பெருவெல்லம். தேங்க்யூ பிரதர் அண்ட் சிஸ்டர்.